மேஷ ராசிக்கு தொடர்ச்சியாக ஒரே பலன்களாகவே காட்டுவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார், சுகஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். இது இரண்டும் பரிவர்த்தனையாக இருப்பது, 6 குடையவர் 4இல் இருப்பது, இந்த 4 குடைய சந்திரன் அடிக்கடி அந்த புதன் சாரத்தில், செவ்வாய் சாரத்தில், சுயசாரத்தில் இதெல்லாம் செல்லும் பொழுது இவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக பிரச்சனைகள், இல்லைனா விரயங்களாக ஏதோ ஒரு துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய விரயங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய நிலை. இன்றும் இவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, லாபம் சிறப்பாக இருக்கும். ஆனால் பணிச்சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இன்று பண்டிகை நாள் அப்படிங்கிற விதத்தில் கூட எல்லோருக்குமே ஒரு பணிச்சுமை இருக்கக்கூடிய நாள் இது. காலச்சக்கரத்தின் அடிப்படையில் செவ்வாய் எல்லோருக்குமே லக்னாதிபதியாக ஒரு பொறுப்பையும் எடுக்கக்கூடிய நிலையில் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்று செவ்வாய் 6ஆம் வீட்டில் சுயசாரமாகிய செவ்வாய்க்கென்றே கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் சித்திரையில் செல்வதனால் கண்டிப்பாக ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனித்துக் கொள்வது கொஞ்சம் நல்ல நிலை. இது ஒரு நல்ல பலன்களையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். அவரவர் சூழலுக்கும் தசா புத்திக்கும் ஏற்றார் போன்ற சில பிரச்சனைகள் வரலாம். தொடர்ச்சியாக இவங்களுக்கு ராகுவுடைய பார்வையும் மேஷ ராசியில் பாதகஸ்தான ராகுவாக இருந்து பார்ப்பது, 8க்கு 8ஆக இருக்கக்கூடிய 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தனித்த குரு கிரகமும், வயதானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சூப்பர் சீனியர்ஸ் 80+ ஆக இருக்கக்கூடிய மேஷ ராசியினர் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை காட்டுவது நன்மை அளிக்கும். மற்றபடி ஒரு நல்ல மேன்மையான நாளாகவே மேஷத்திற்கு பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலையாகவே இருக்கிறது. சூரியனுடைய பலம் சற்று குறைவாக இருப்பதனால் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இன்று விரையாதிபதியான செவ்வாய் சுயசாரத்தில் பலமாக இன்று 5ஆம் வீட்டில் இருப்பதனால் குழந்தைகளுக்கான விரயங்கள் இவர்களுக்கும் துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். வாழ்க்கை துணையின் பிடிவாதம் ஒரு போராட்டமான நிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையை நீங்க சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுப்பது மட்டும்தான் அதற்கு சரியான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். வாழ்க்கை துணை பிடிவாதம் அப்படின்னு நம்ம கிரக நிலையை வைத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு எதுவுமே புரியாமல் ஒரு புரியாத பிடிவாதத்தை காட்டக்கூடிய நிலை போலதான் கிரகங்கள் செயல்படுத்தும் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சோ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது நல்ல நிலையாக இருக்கும். பணி வளர்ச்சி, தொழில் லாபம் இதெல்லாமே அற்புதமான மேன்மையாக தொடர்ச்சியான நிலையாக ரிஷபத்திற்கு காட்டுகிறது. நீங்களும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அதை சரியாக இந்த காலகட்டத்தில் பார்த்து கொள்வது ஒரு நல்ல நிலையாக உங்களுக்கு இருக்கும்.